தேசிய பார்வையான அரசியல் கணக்கோடு தான் தற்போது ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவில் 2014 பிறகு இந்திய தேர்தல் அரசியல் என்பது யாராவது ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை நம்பியிருக்குது. ஒருவேளை அதிமுக தாவேக்கா இந்த கூட்டணியில் அமையும் போது 2026 தேர்தல் மிக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது கட்சியை ஆரம்பிக்கும் போது 2021 திமுக வெற்றி பெறுவதற்கு நானும் ஒரு முக்கிய காரணம் என்றும் அந்த வீடியோவில் சொல்லப்பட்டுச்சு. அதிமுகவுக்கோ அல்லது தாவேக்காவுக்கோ ஒப்பந்தமானால் அது மம்தா மூலமாக தான் நடைபெறும். தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் ஆதவ் அர்ஜுனா தற்போது தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். இந்த சந்திப்பில் என்ன நடந்தது? வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்னும் தேர்தலுக்கு கரெக்டாக ஒரு வருஷம் தான் இருக்குது. அதுக்கு எல்லா கட்சிகளும் அவங்க வேலையை படப்படப்படன்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நியமித்து என்னென்ன மாதிரி பண்ணலாம், அவங்களோட செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பயணித்து போயிட்டுருக்காங்க. இதில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, புதிதாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, அவர்களுடைய வேலைகளை 2026 தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்காங்க. அந்த வகையில் 2026 ஆண்டு தேர்தலை நோக்கி தாவேக்காவும் தங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்துவதற்காக சில பல முன்னேற்பாடுகளையும் தற்போதிலிருந்து தொடங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு தாவேக்காவில் இன்னும் நிர்வாகிகள் போடவில்லை. விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிங்கிறதா தாவேக்கா மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம். தற்போது அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் முதலாக களத்துக்கு சென்று பரந்தூர் விமான நிலையம் சென்று இன்னிலிருந்து என்னுடைய கள அரசியலை ஆரம்பிக்கப் போகிறேன் அப்படின்னு விஜய் அங்கு பிரகடனப்படுத்தினார். அங்கு ஒரு சிற்றுரையும் மாற்றினார். தற்போது மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கான நபர்களையும் நியமித்துக் கொண்டிருக்கிறாங்க. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது செயல்பட ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் விசிகாவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். யார் இந்த ஆதவ் அர்ஜுனா? ஆதவ் அர்ஜுனா பற்றி பொதுவாக வெளியில் சொல்லப்படக்கூடியது லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவருடைய மருமகன் அப்படிங்கிறத வெளியே பொதுப்படியாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு பிறகுதான் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு டேக் சொல்லி அவரை அடையாளப்படுத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விகடன் சமீபத்தில் வெளியிட்ட அம்பேத்கர் குறித்த ஒரு நூலில் ஆதவ் அர்ஜுனா பற்றி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க. ஏன் ஆதவ் அர்ஜுனா பற்றி வெளியிட்டாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா தான் அந்த புத்தகத்தை தொகுத்திருந்தாங்க. அந்த வீடியோ மூலம் ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் பயணங்கள் எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்படி பார்க்கும்போது 2014 பிறகு இந்திய தேர்தல் அரசியல் என்பது யாராவது ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை நம்பியிருக்குது. அதன் அடிப்படையில் தான் 2014 பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிராண்டாக கிரியேட் ஆகி பிரதமராக முடிந்தது. அதற்கு அடுத்தடுத்த தேர்தலிலும் கூட இங்கே திமுக, அதிமுக மற்றும் மற்ற மாநில கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுமே தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நம்ப ஆரம்பித்தார்கள். அப்படிதான் இந்தியா முழுவதும் தற்போது மிக முக்கிய பிரபலமாக அறியப்படக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரோடு 2021 தேர்தலில் பணியாற்றி அனுபவம் கொண்டவராக ஆதவ் அர்ஜுனா தன்னை அந்த வீடியோவில் வெளிப்படுத்திக் கொண்டார். 2021 திமுக வெற்றி பெறுவதற்கு நானும் ஒரு முக்கிய காரணம் என்றும் அந்த வீடியோவில் சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆதவ் அர்ஜுனா இன்னும் அதிகமாக புகழ் பெற்றது எங்கன்னு பார்த்தா, விசிகாவின் முக்கிய கொள்கையாக இருந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது கட்சியை ஆரம்பிக்கும் போது பெரும் முழக்கமாக இருந்த அந்த கொள்கை காலம் போக போக நீர்த்து போனது என்று சொல்ல வேண்டும். அதை மீண்டும் உயிரோட்டியதில் முக்கிய பங்காற்றியது ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா கேட்ட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கடந்த 4 மாதமாக விசிகாவை உயிர்ப்போடு வச்சிருந்ததுல சொன்னா அது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்துட்டும், அது போக தேர்தல் அரசியலை எப்படி எதிர்கொள்ளணும், கள அரசியலை எப்படி எதிர்கொள்ளணும் இப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்த பயிற்சி பெற்ற ஒரு நபராக ஆதவ் அர்ஜுனா இருந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் விசிகாவுடைய மாவட்ட செயலாளர்கள் பதவிகள் ஒரு பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிருக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஆண்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், சமூக ரீதியாக எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திறன்பட கையாண்டு பிரித்து தற்போதுள்ள மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை தயாரித்ததில் முக்கிய பங்கு ஆதவ் அர்ஜுனாக்குன்னு விசிகாக்காரர்களே சொல்கிறாங்க. சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசின அந்த பேச்சு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் அவரை விசிகாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான காரணமாகவும் இருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக கட்சியினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி ஒரு கருத்து வைக்கும் போது அது கூட்டணிக்குள் மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தும் என்பதை கருதி விசிகாவிலிருந்து அவரை 6 மாத காலம் தற்காலிக இடைநீக்கம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடைநீக்கத்துக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய அரசியல் பயணத்தை வேறொரு கட்சியில் பயணிக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வந்தது. அப்படி பார்க்கும்போது அதிமுகவில் அவர் இணையப் போகிறார், அதிமுகவில் முக்கிய பொறுப்புக்கு செல்ல போகிறார் அப்படிங்கிறதும் பேசு பொருளாக இருந்தது. இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் நேரத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் பாட்னாவில் பிரசாந்த் கிஷோரை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகுதான் ஆதவ் அர்ஜுனா தற்போது தாவேக்காவில் இணைந்திருக்கிறார்.
இந்த சந்திப்பில் என்ன நடந்தது? பிரசாந்த் கிஷோர் சந்திப்பின் போது தமிழகத்தில் தற்போது இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக கூட்டணி கட்சிகள் மிக வலிமையாக இருக்கிறது. அதை எதிர்க்க வேண்டும் என்றால் மறுபக்கமும் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும். அந்த கூட்டணி நீங்கள் அதிமுகவில் இளைஞர்கள் என்றால் அது நடக்குமா, சாத்தியமாகுமா என்பது தெரியாது. அது ஏற்கனவே ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது. ஆனால் தாவேகா தற்போது ஒரு ஃபோர்ஸாக இருந்தாலும் அது இன்னும் கட்டமைக்கப்படவில்லை. எனவே நீங்கள் தாவேகாவில் போய் இணைந்தால் அந்த கட்சியை கட்டமைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் செய்யும்போது தான் அடுத்து தமிழகத்தில் திமுகவை வலுவாக இருக்கக்கூடிய ஒரு போர் சக்தியாக தாவேகா உருவாகும். ஒருவேளை அதிமுக தாவேகா இந்த கூட்டணியில் அமையும் போது 2026 தேர்தல் மிக சவாலாக இருக்கும். திமுகவை மிக எளிதில் வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாகவும் இந்த கூட்டணி அமையும் என்பது இந்த சந்திப்பில் ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்படி ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் போவதற்கு இது ஒரு காரணமாக இருந்தாலும் மற்றொரு காரணமும் தேசிய அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய கூட்டணியை பொறுத்தவரை இது ஒரு மாநில கட்சிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய மற்ற மாநில கட்சிகள் எல்லாம் இணைந்துதான் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கட்சியை கட்டமைத்திருக்கிறார்கள். ஆனால் 2024 தேர்தலில் அது யார் பிரதமர் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது. மம்தா பானர்ஜியா, இல்லை காங்கிரஸை சார்ந்தவர்களா, இல்லை அகிலேஷ் யாதவா, இது போன்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் மம்தா அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சென்டர் ஃபோர்ஸாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக சுற்றி தனக்கு சாதகமான நபர்களை தற்போதிலிருந்தே இணைத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தான் அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், ஜெகன்மோகன் ரெட்டி, எடப்பாடி பழனிசாமி, சரத்பவார் ஆகியோருடன் தற்போது தொடர்ந்து பேசி வருகிறார். மார்டின் அவர்கள் தமிழகத்தை கூறிமுக கொண்டவராக இருந்தாலும் தற்போது அதிக தொழில் அதிக முதலீடு செய்து கொண்டிருப்பது மேற்கு வங்கத்தில் தான். மம்தா மூலமாக தான் திமுகவிற்கு பிரசாந்த் கிஷோர் ஒப்பந்தமானார். இதன் அடிப்படையில் தற்போது பிரசாந்த் கிஷோர் அதிமுகவுக்கோ அல்லது தாவேகாவுக்கோ ஒப்பந்தமானால் அது மம்தா மூலமாக தான் நடைபெறும். இப்படிப்பட்ட ஒரு தேசிய பார்வையான அரசியல் கணக்கோடு தான் தற்போது ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைந்திருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே தாவேகாவினுடைய தலைவரான விஜய்க்கும் மம்தாவிற்கும் நன்கு பரிச்சயம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தற்போது ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் இணைந்திருப்பது என்பது தமிழக அரசியலில் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய தேசிய அரசியலிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இந்த நிகழ்வுகள் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் கட்சியில் பலர் ரசிகர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். அவர்களை எப்படி அரசியல்படுத்துவது, அவர்களுக்கான பொறுப்புகள் கொடுத்து அவர்களை எப்படி அரசியல் மயமாக்கப்படுவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் தற்போது ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் இணைந்ததன் மூலம் ஏற்கனவே விசிகாவில் கட்டமைப்பில் உருவாக்கிய அனுபவத்தை கொண்டு தற்போது விஜய் கட்சியிலும் அதை பயன்படுத்தி விஜய் கட்சி தாவேகாவையும் ஒரு சிறந்த கட்டமைப்பாக கொண்டு வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் வருங்காலில் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனாவை தொடர்ந்து அதிமுகவில் ஐடி விங்கில் இணைச் செயலாளருங்க சி.டி. நிர்மல்குமாரும் தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இவர் ஏற்கனவே பாஜகவின் ஐடி விங் தலைவராக இருந்தவர். அங்கு மாநில தலைவர் அண்ணாமலையோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டால் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவிலும் இவருக்கு ஐடி பிரிவில் ஒரு முக்கிய பிரிவு கொடுத்திருந்தாலும் அங்கு தற்போது ஐடி பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ் சத்தியனோடு ஒரு முரண் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்ததாக அதிமுக தரப்பில் தகவல்கள் வெளியாகி கொண்டே இருந்தன. அதிமுகவில் இந்த நெருடலோடே தொடர வேண்டாம் என்று முடிவெடுத்த சி.டி.ஆர். நிர்மல்குமார் தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இதோடு மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய புள்ளியும் தாவேகாவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் இணைந்த பிறகு தாவேகாவின் அடுத்த கட்ட பாய்ச்சல் என்னவாக இருக்க போகிறது, 2026 தேர்தல் வியூக கணக்குகள் என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.